Example 11, convert 17 by 3 into mixed fraction. So first 17 by 3 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 17 by 3 is improper fraction. சரியா? improper fraction அப்படின்னா எப்படி இருக்கும்? improper fraction. So இங்க numerator and this is denominator. இதானே ஒரு fraction. இங்க பார்த்தோம்னா numerator will be greater than denominator. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? improper fraction சொல்லுவோம். இதுவே proper fractionனா நம்ம என்ன பண்ணணும்? proper fraction. So proper fraction எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு நம்பர் நியூமரேட்டர்ல இருக்கும், ஏதாவது ஒரு நம்பர் டினாமினேட்டர்ல இருக்கும். இங்க பார்த்தோம்னா நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். அதாவது இந்த இடத்துல என்ன, டினாமினேட்டர் பெருசா இருக்கும். தட் இஸ் 3. இங்க மேல 1 இருந்ததுன்னா திஸ் இஸ் வாட் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இப்ப நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மட்டும்தான் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மட்டும்தான் நம்மளால மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். சோ இதுல பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? 17 divided by 3. இப்ப என்ன வரும் பாருங்க. 5 3s are 15, 5 3s are 15, 6 3s are 18 போயிடும், 5 3s are 15. அப்போ சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? ரிமைண்டர் will be 2. ரைட்? இப்போ what is this? இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா this is quotient. And what is this? This is divisor. இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர். இப்போ இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோஷியன்ட், அதாவது இங்க இருக்கணும், கோஷியன்ட் இங்க வரணும், டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதே தான் டினாமினேட்டர்ல வரும். தட் இஸ் வாட் டிவைசர். அதுக்கப்புறம் நியூமரேட்டர்ல என்ன வரும்? ரிமைண்டர் வரும். சரியா? இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை நம்ம டினாமினேட்டர்ல அப்படியே எழுதிடுறோம். இங்க என்ன 3 இருந்ததுன்னா இங்க 3 அப்படியே எழுதணும், அதை மாத்தவே கூடாது. சரியா? அப்புறமா கீழே இருக்கிறது என்னது? ரிமைண்டர் வந்து நம்ம மேல போட்டுருணும். அப்புறம் இந்த ஹோல் நம்பர் 5 இருக்குல்ல, இதுதான் கோஷன், நம்ம இது இங்க போட்டுருணும். சோ 5 2/3 இஸ் யுவர் ஆன்சர். இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். இதுல என்ன சேஞ்ச் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் சேஞ்ச் கிடையாது. இதுவும் என்ன பண்ணணும்? அப்படியே டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே டினாமினேட்டர்ல போட்டுட்டோம்னா மீதி ரெண்டுத்தையும் நம்ம ரிமைண்டரை வந்து நியூமரேட்டர்ல போட்டுறணும். அப்புறம் இங்க கோஷன்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் நம்பரா போடணும். சோ திஸ் இஸ் a mixed fraction.